கிருஷ்ணர் வந்து ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். ஞானத்துடன் விஞ்ஞானமும் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த யோகம் அப்படிங்கிறத பற்றி. இந்த முதல் 6 சாப்டர் வந்து அவர் இதை பற்றி பேசினார். கர்மங்கள், கடமைகளை பற்றி, பர்த் எப்படி, அந்த பிரம்மாவின் படைப்பு சக்கரம் எப்படி இருக்குது, எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, அதில் நம்ம ஏன் நம்மளுடைய கடமைகளை செய்யணும், அதுலேயே அந்த ஞானத்தை பற்றியும் பக்தியை பற்றியும் ஓரளவுக்கு டச் பண்ணார். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு 6 இதில் வந்து பக்தியை பற்றி அதிகமாக சொல்கிறார். இந்த கடமைகளுக்கு அடுத்தது பக்தியை சொல்கிறார், பக்திக்கு அடுத்தது ஞானம் வருது. ஆனால் 3 எல்லாத்தையும் கலந்து தான் சொல்கிறார் அங்கங்கே. பட் எது மிகையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது முதல்ல 6 கடமைகளை பற்றி சொல்கிறார். இப்போ நெக்ஸ்ட்டு 6ல் பக்தியை பற்றி சொல்கிறார். ஸோ இந்த பக்தியில் ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த 7வது அத்தியாயம். இதில் வந்து அவர் அந்த பேசிக் திங்ஸ் என்னென்னலாம் பக்தின்னா என்ன, எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் சொல்கிறார். ஒரு 5 விஷயம் சொல்கிறார். அது வந்து ஒன்று வந்து மாயா லோகத்தில் கடவுளோட தன்மை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறார். செகண்ட் வந்து பக்தி, எத்தனை விதமாக பக்தி பண்ணுவோம், நம்ம பக்தர்கள் எத்தனை விதமாக இருக்காங்க, அவர்கிட்ட பக்தி காமிக்கிறவங்க எத்தனை விதமாக இருக்காங்க. 3வது சிறந்த பக்தன் யார், இதில் இந்த 4 விதமான பக்தர்களை பற்றி சொல்கிறார். அதில் வந்து யார் சிறந்தவர்கள். அடுத்தது உலக ஆசையால் இருந்து பக்தி செய்பவன் எப்படி இருப்பான், உலக ஆசையும் இருக்குது பக்தியும் பண்ணுறான், அவன் எப்படி இருப்பான். இன்னொருத்தன் உண்மையான பக்தி செய்பவன், அவன் எப்படி இருப்பான். நிஜமான பக்திங்கிறது எது அப்படிங்கிறது இது 5வது. இது எல்லாம் சொல்கிறார். நம்மளும் பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. ஃபஸ்ட்டு இது வந்து மாய உலோகத்தில் கடவுளோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அது என்னென்னா, பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இது தவிர மனசு, புத்தி, அகங்காரம், பஞ்சபூதத்தில் சொல்கிறார், ப்ளஸ் மனசு, புத்தி, அகங்காரம், மொத்தம் 8. இந்த 8ஐயும் அபரா, ஜட பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறார். அதாவது நான் லிவிங் திங்ஸ், பூமியோடு சேர்ந்தது. இதுலேருந்து மாறுபட்டு இவன் வந்து இந்த உலகம் முழுக்க அந்த வாழறான் இல்லையா, அது அந்த இதுக்காக எப்படி இந்த லோகத்தை இதை எதை வச்சு தாங்கிறதோ, இந்த 5 இது, இந்த 3 இது, மொத்தம் 8 சொன்னோம் இல்லையா, அந்த 8ம் அபரா, இந்த அபராவை எல்லாம் தாங்கக்கூடியது, இந்த லோகத்தை முழுக்க தாங்கக்கூடியதாக ஒன்று இருக்குது. அதை தான் வந்து லிவிங் அப்படிங்கிறோம், பரா, ஜீவரூபம் அப்படின்னு சொல்கிறோம். சேத்தன பிரகிருதி, இதுக்கு பேர் சேத்தன பிரகிருதி. அந்த 8ம் அதாவது பஞ்சபூதங்களும் மனசும் புத்தியும் அகங்காரமும் ஜட பிரகிருதி. அதை தாங்கின்னு இருக்கக்கூடிய பரா வந்து சேத்தன பிரகிருதி, ஜீவரூபம் அப்படின்னு இது சொல்கிறார். இந்த 2 பிரகிருதியும் சேர்ந்தால் தான் உயிரினம் உற்பத்தி ஆகும்.